நஷ்டமே வராத டாப் 8 ETF பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே வந்து 100 ரூபா, ஒரு 300 ரூபா 400 ரூபாய்க்குள்ளே இருக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜென் ரிவ்யூஸ். இந்த பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ஜெனியூனான ரிவ்யூஸை வந்து ப்ராடக்ட் ரிவ்யூஸை வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்டில் வந்து என்னென்ன மாதிரியான யூசேஜ் இருக்குது, ஸோ யாரெல்லாம் வந்து எவ்வளோ வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற ரிவ்யூஸை வந்து கொடுத்துட்ருக்காங்க. வாங்க, வெற்றிக்கான பாதையை சேனல் ஆதரிக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கிறேன். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. வாங்க ETF பற்றி தெரிஞ்சுக்கலாம். ETF இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் மாதிரி தான். ETF வந்து இண்டெக்ஸ் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இதில் லோ ரிஸ்க் இருக்குது, பட் ப்ராஃபிட் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ நம்ம இதை வந்து SIP மாதிரியும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாங்க, பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரேடிங்னா ஸ்டாக்ஸ் நம்ம வாங்குகிற பதிலாக இதில் ETF மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா குவான்டிட்டி மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேங்க் ETF பற்றி தெரிஞ்சுக்கலாம். கடந்த 5 வருஷத்தில் 87% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ 530 ரூபாய்க்கு வந்து இந்த ETF வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்கரேஜ் இருக்குது, டேக்ஸ் இருக்குது, எக்ஸ்பென்சிவ் ரேஸ் இருக்கும். சரிங்களா? நல்ல ஒரு ப்ராஃபிட்டு, லோ இன்வெஸ்ட்மெண்ட் தான், பட் உங்களுக்கு வந்து குட் ப்ராஃபிட்டு இதில் கண்டிப்பாக கிடைக்கும். HDFC பேங்க்கு, ICICI பேங்க் எல்லா பேங்க்கும் இதுக்குள்ளே இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நிஃப்டி IT ETF. ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து 45 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கடந்த 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து 38% வந்து உயர்ந்திருக்கு. ஸோ நம்ம இதில் வந்து விப்ரோ, இன்ஃபோசிஸ், TCS, சரிங்களா, இந்த 45 ரூபாய்க்கே நம்ம இத்தனை கம்பெனியும் நம்ம வாங்கி ஹோல்டு பண்ணிக்கலாம். ஸோ இதிலிருந்து நம்மளுக்கு நல்ல டிவிடெண்ட்டுமே உங்களுக்கு ETFல கன்வெர்ட் ஆகி வந்துடும். அடுத்தது நிஃப்டி ஆட்டோ. ஸோ கடந்த 5 வருஷத்தில் 85% வந்து உயர்ந்திருக்கு. ஸோ 268 ரூபாயில் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் மகேந்திரா, டாடா மோட்டார்ஸு, மாருதி சுசுக்கி, பஜாஜ் ஆட்டோ, ஒரு பஜாஜ் ஆட்டோவெலாம் இப்போ 12,000 பக்கம் போயிட்டுருக்கு. நம்ம இதில் 268 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாவே நம்ம பஜாஜ் ஆட்டோவையும் நம்ம ஹோல்டு பண்ணிக்கலாம். நல்ல இன்கம் தரக்கூடியது தான் இந்த ETF, பட் லோ ரிஸ்க்கு, பட் ப்ராஃபிட் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். அடுத்தது நிஃப்டி ஃபார்மா ETF. இப்போ கரண்ட் ப்ரைஸாக வந்து 23 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு. இதில் டாக்டர் ரெட்டி, சன் ஃபார்மா, பேத்திலாஸ், சரிங்களா, எல்லா ஃபார்மா செக்டர் இருக்கக்கூடிய யூனிட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸுமே இதில் இருக்குது. ஸோ இவங்க வந்து நம்மளுக்கு பதிலாக அவங்க ட்ரேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி டிஃபென்ஸ். இப்போ ரீசெண்டாக ஒரு 1 இயருக்கு முன்னாடி தான் இந்த நிஃப்டி இண்டெக்ஸ் வந்தது. சரிங்களா, டிஃபென்ஸ் இண்டெக்ஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ கரண்ட் மார்க்கெட்டில் 71 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மஸ்கான் டெக் இருக்குது, BEL இருக்குது, HAL இருக்குது. இந்த கம்பெனி எல்லாமே வந்து இவங்க ஹோல்டு பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளுக்கு வந்து லோ ரிஸ்க்காக இருக்குது, பட் ப்ராஃபிட் ரொம்ப ஹையாக இருக்கக்கூடியதாக இருக்குது. சரிங்களா? அடுத்தது வந்து மிட் கேப் 150 ETF. இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 266 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு. ஸோ கடந்த 5 வருஷத்தில் பார்த்திங்கன்னா 300% பக்கம் நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ ப்ரோக்கரேஜ் இருக்குது, டேக்ஸ் இருக்குது, அதே மாதிரி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்குது. நம்ம இதை வந்து SIP வழியாக மாதம் 1, 2 அந்த மாதிரியும் வாங்கலாம். இல்லை 300, 400 ரூபாய்க்கு அளவாக லிமிட்டாக ஒன்று வாங்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.